இதை காட்டிலும் திமுக தமிழகத்துக்கு நிறைய செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சுத்தி வளைச்சு டிஎம்கேக்கு வாக்கு சேகரிக்குது நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி. இதுக்கு இது பரவாயில்லன்னு சொன்ன உடனே அவங்கள பிடிக்குதுன்னு அர்த்தமா? திமுக எல்லாம் கொள்ளை அடிச்சு நம்மள கோவணத்தோட தான் நடு ரோட்ல நிப்பாட்டுவாங்க. தாவேக்கா நம்மளை நிர்வாணமா நிறுத்திடும். அப்ப எது பெட்டர்? பாஜகங்கிறது திமுகவோட மறைமுக காதலி அப்படிங்கிறதுனால இவர்களுக்குள்ள ஒரு மறைமுக உடன்பாடு இருக்கும். கட்சி படத்துல அன்னை எட்டி கூட பாக்குறது கிடையாது அப்படிங்கிறத உண்மை. அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் குளோரி அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். நாம் தமிழர் மீது ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன்னா தேர்தல், அதாவது எலெக்ஷன் நெருங்கக்கூடிய காலகட்டத்துல டிஎம்கேவை எதிர்க்கவே மாட்டேங்கிறாங்க, டிஎம்கேக்கு வாக்கு தான் சேகரிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல சாட்டை துரைமுருகன் அவர்கள் நீங்க அதாவது கெட்டவங்களை எதிர்க்கிறதா நினைச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, இதை காட்டிலும் திமுக தமிழகத்துக்கு நிறைய செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சுத்தி வளைச்சு டிஎம்கேக்கு வாக்கு சேகரிக்குது நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி. இதுக்கு இது பரவாயில்லன்னு சொன்ன உடனே அவங்கள பிடிக்குதுன்னு அர்த்தமா? இவ்வளவு நேரம் கத்துனதை நீங்க பாத்திருப்பீங்க, ஐயாவோட எவ்வளவு தூரம் கத்தணும் அப்படின்ட்டு. அதாவது அவனுக்கு இவன் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றதானே தவிர திமுகக்கு வாக்கு எனக்கு நீங்க அப்ப அந்த நேரத்துல என்ன சொல்லிருக்கணும், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடுங்க, பேசுறோம் மாதிரி திருட்டு கூட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. அப்படிதானே பேசுறோம், ஓட்டு போட வேண்டாம் அப்படிதானே பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு தானே 75% காணொலியில பேசுறோம். போற போக்குல என்ன சொல்றோம், எப்பா சாமி அப்படி பார்த்து எங்களுக்கு போடாட்டி கூட பரவாயில்ல, இதுக்கு போட்டுறாதீங்க, இது ரொம்ப தற்கொலை கூட்டமா இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன், திமுக எல்லாம் கொள்ளை அடிச்சு நம்மள கோவணத்தோட தான் நடு ரோட்ல நிப்பாட்டுவாங்க, தாவேக்கா நம்மளை நிர்வாணமா நிறுத்திடும். அப்ப எது பெட்டர்? நாங்க வர முடியல, எங்களை மென்ஷன் பண்றோம், நீங்க ஏத்துக்காத பட்சத்துல சொல்றோம். ஏத்துக்க மாட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு இதுல என்ன சொல்றோம், சரிப்பா போடணும் முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா இவனுக்கு போட்டுறாதீங்க, நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நோட்டாக்கு மேல எங்களுக்கு சுத்தமா எந்த ஐடியாவும் கிடையாது. ஏன்னா இல்லாத ஒண்ணு நோட்டாங்கிறது, எந்த பிரதிநிதித்துவமும் இல்லாதது. நோட்டா ஜெயிக்குதுன்னு வைங்க, ஏதோ ஒரு ஃப்ளூக்ல ஜெயிச்சிருச்சு, யார் அதுக்கு இப்ப எம்எல்ஏ ஆவாங்க? கவர்னர் ஆட்சி நடக்கும் இல்லையா, ஒரு தொகுதியில தான் ஜெயிக்குது, ஃபுல்லா ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, அதுக்கு எந்த காலத்துலயும் நடக்காது. ஒரு தொகுதியில நோட்டா ஜெயிச்சிடுச்சு, இப்ப யார் எம்எல்ஏ ஆவாங்க? அதை விட கம்மியா எடுத்த ஒரே ஒரு வாக்கு வாங்கியிருந்தா கூட அந்த ஆளுதான் என்ன செய்வாரு, எம்எல்ஏவா பிரகடனப்படுத்தப்படுவார். அப்போ நீங்க ஒரு நல்லா சமைச்சுக்கிட்டு குப்பையில போடுறதுக்கு அது சமம். புரியுது, உங்க கோபம் புரியுது. யாருக்கு மேலேயும் இல்லாத நம்பிக்கை, யார் வந்தாலும் இப்படிதானப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில தான் என்ன செய்யறீங்க, நோட்டாக்கு போடுறீங்க. ஆனா அது வீணா போகுதே அப்படிங்கிறதுனால அதுல உடன்பாடே கிடையாது. அதை பத்தி பேசினாலே அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவ்வளோ கோபம் வரும். அதனால நாம் தமிழர் கட்சி ஒரு நாள நோட்டாவா இவ்வளோண்டு கூட ஆதரிக்காது. அது சொல்றது போற போக்குல வேற வழியே இல்லாம சுயேட்சை வேட்பாளர்களை சொல்லியிருக்கலாம், அது சொல்லுவாங்க. தமிழக அது ஏற்கனவே அண்ணன் சீமானும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் சாட்டை இதைதான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாதுல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அண்ணனே சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுவும் நம்பிக்கை இல்லைன்னா உங்க பகுதியில ஒரு சுயேட்சை வேட்பாளர் நல்லவரா இருப்பார், அவரையாவது தூக்கி விடுங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னா அண்ணன் சீமான் நிறைய சொல்லியிருக்காங்க. எங்கள் கட்சி பிள்ளைகளும் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம சாட்டை துரைமுருகன் வாயிலையும் மூளையிலையும் போய் உட்காந்துக்கிட்டு இதை தான் சொல்லணும்னு எதிர்பார்த்த முடியாதுல்ல. அன்னைக்கு அவருக்கு அது தோணிச்சு சொல்றாரு. இப்போ நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா, மீஞ்சூர்ல வீட்டுல இருந்த ஒரு மாணவிய 4 பேர் போய் அதுல ஒரு பையன் பிடிபட்டுட்டான். நம்ம திருப்பி பேசி வாய் வலிக்குது மனசு. ஏன்னா இது இப்போ திமுக அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது, இப்போ எங்க ஆட்சி கிடையாது, தேர்தல் கமிஷன் கையில தான் இருக்கு, தேர்தல் கமிஷன் திமுக கையில தான் இருக்கு, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமா, அவங்க ஆட்சி இல்ல, அது தேர்தல் கமிஷன் கையில இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்குதுன்னா திமுக கையில இருக்குது. இல்ல, தேர்தல் ஆணையம் பாஜக கையில இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க திமுக கையில இருக்குன்னு சொல்றீங்க. பாஜக கையில இருந்தாலும், அதாவது இந்திய அளவுல பாஜக கையில இருந்தாலும், பாஜகங்கிறது திமுகவோட மறைமுக காதலி அப்படிங்கிறதுனால இவர்களுக்குள்ள ஒரு மறைமுக உடன்பாடு இருக்கும். அதனால பாஜகவும் திமுகவும் ஒரு ஷேர் பேசியிருக்கோம், பகிர்வு பேசியிருக்கோம். இப்போ குறிப்பா என் யூகத்துல சொல்றேன்னு வைங்களேன், என்ன பேசியிருப்பாங்கன்னா, எங்களுக்கு ஒரு 4-5 சீட்டு ஜெயிக்கிற மாதிரி பண்ணிருங்க,
ஒரு 10 ஒரு எங்களை ஒரு 4-5 சீட்ல மட்டும் விட்டுருங்க. ஆட்சி அதிகாரத்துல நீங்க இருந்துட்டு போங்க, இல்ல எடப்பாடி இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்தந்த தொகுதிகள்ல எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க. எப்படி கமல்ஹாசனை வந்து நேரம் ஆக ஆக வந்து எண்ணிக்கையை குறைச்சி வானதி சீனிவாசனை டக்குன்னு தூக்கி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு உடன்பாடு இவர்களுக்குள்ள இருக்கும். அதனால தேர்தல் ஆணையம் ஒரு 60% மோடி அவர்களை பேச்சை கேட்கும், 40% அந்தந்த தொகுதியில யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் செயல்படும். அப்போ ஒரு அண்டர் டீலிங்ல தான் போயிட்டு இருக்கு திமுகவும் கண்டிப்பா பாஜகவும் கண்டிப்பா இது எல்லா மாநிலத்திலயும் நடக்கிறது தான். மேம், இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லாவே சாதகமா இருக்க மாதிரி தெரியுது. நாங்க கூட விஜய் அலை இப்படியெல்லாம் வரும்போது திமுகவின் பண அலை, அதிமுகவின் பசப்பு அலை, தாவேக்காவின் கவர்ச்சி அலை இதெல்லாம் வரும்போது நமக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கதான் செஞ்சுது. ஐயையோ நாம வந்து இப்பதான் அந்த என்ன வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்ச மாதிரி ஆயிருமோ, நாம இவ்வளவு நாள் போட்ட உழைப்பு, அண்ணன் ஒற்றை மனிதனோட உழைப்பு, பல தம்பி தங்கைகளின் வழக்கு, எத்தனை பேர் ஜெயில போய் அவஸ்தைப்பட்டிருக்காங்க, எல்லாரோட உழைப்பும் வந்து நிமிஷத்துல வீணா போயிருமோ அப்படின்னு நினைக்கும் போது நாம இப்போ வந்து பரப்புரையில அண்ணன் சீமான் அவர்களை பார்க்க வர கூட்டத்தை பார்த்து ஒரு சின்ன ஒரு நிம்மதி பெருமூச்சு விட முடியுது. இந்த கூட்டத்தை நீங்க மற்ற கூட்டத்தோட ஒப்பிட முடியாது. திமுக அதிமுகவுக்கு கூடுற கூட்டங்கிறது குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் ஸ்நாக்ஸுக்கும் 500 ரூபாய்க்கும் வரும். எத்தனையோ பேர் 300 ரூபா தான் தந்தாங்க, 200 ரூபாய் தரலங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தாவேக்காக்கு அவருடைய நடிகன் அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்புல வாராங்க, அந்த ஒரு பிரபலத்துல வாராங்க. இப்ப என்ன நிறைய காணொளிகள்ல போய் ஸ்லீப்பர்ஸில் மாதிரி உள்ள போய் அந்த கேங்கில் ஐக்கியமான பலர் மூலமா என்ன தகவல் வெளியே வருதுன்னா, இங்க 300 ரூபாய், இவங்களுக்கும் 300 ரூபாய் குவார்டர்லாம் கொடுத்து தான் நிறைய பேர் தன்னார்வமா வர்றது வேற. ஊர்களில் அந்த போட்ட ட்ரெஸ்ஸோட வந்து பாக்குறாங்கல்ல, இதெல்லாம் காசு கொடுத்து வர்றதில்ல, ஆர்வத்துல வந்து பாக்குறது. ஆனா அந்த தாவேக்கா துண்டோட பக்காவா வேற மாவட்டங்கள்ல இருந்து வராங்க இல்லையா, இது மாவட்ட வாரியா ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வர்றதுங்கிறது தெரியுது. ஆனா அண்ணன் சீமான் அவர்களுக்கு அண்ணன் சீமான் இந்த இடத்துல பரப்புரை பண்றாருன்னு சுத்தரிக்க போன அடுத்த நிமிஷம் கூடுற கூட்டம், கூட்டமே இல்லாத பரப்புரையும் பார்க்க முடிஞ்சுது, ஒரு சில இடங்கள்ல பார்க்க முடிஞ்சுது, கஷ்டமா தான் இருந்தது. ஆனா கூட்டம் நிரம்பி வளைஞ்ச இது இருக்கு. எப்போ இது வந்து ஆர்கானிக் கூட்டம் அப்படிம்பாங்க இல்லையா, எப்படி வந்து இயற்கை காய்கறிக்கு ஒரு இது இருக்கோ அது மாதிரி இது இயற்கையா ஒரு சில பகுதியில செல்வாக்கு இல்லைனாலும் அதை சேர்த்து இன்னொரு பகுதியில வந்து வந்துருது. அதனால நாங்க ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். எங்களுடைய ஐடியாலஜிங்கிற தத்துவம் வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடியது என்னன்னா, போற இடங்கள்லாம் சீமான் அவர்களுக்கு வந்து இந்த திரள் நிதின்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவரை திரள் நிதியை வாங்கி கட்சியை நடத்த சொன்னது யார், யார் கேட்டா, இவர் கட்சி நடத்தினா நடத்தலன்னா என்ன, எதுக்கு இந்த மாதிரி வந்து ஏழை மக்கள் கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. எல்லா கட்சியுமே நன்கொடை வாங்குது. நன்கொடையோட இன்னொரு தமிழ் பெயர் தான் திரள் நிதி. ஆட்சி, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் கூட வந்து ஆட்சி பண்ணிட்டும் இருக்காங்க. சீமான் அவர்கள் ஆட்சியை பிடிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சும் ஏழை பணத்தை வீணடிக்கிறாரு அப்படின்ற ஒரு அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா கட்சிகளும் ஆரம்பிக்கும் போது மக்கள் பணத்துல தாங்க. ஏங்க திமுக இதெல்லாம் கேட்கறவங்க அவங்க கட்சியெல்லாம் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு கேளுங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்சப்ப அவரோட எல்லா பணத்தையும் போட்டு ஆரம்பிச்சாரு. அது ஒரு தடவை போட்டா கூட பத்தாது, அதுக்கு அடுத்து உங்களுக்கு ரொட்டேஷன்ங்கிறது ஆகணும், சுழற்சி ஆகணும்னா கட்சி நடத்தணும்னா பொதுமக்களோட பணம் ரொம்ப முக்கியம், அதுவும் கட்சி தொண்டர்களோட பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த பணக்காரர்கள் நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடியது, ஆனா சீமான் அவர்கள் வாங்கக்கூடியது வந்து ஏழை எளிய மக்களுடைய. அவங்க கேட்கலையே, அவங்க வந்து ஆசையா தானே கொடுக்குறாங்க. ஒரு வயதான பெண்மணி கொடுக்கும் போது திருப்பி கொடுத்துட்டாங்க, அண்ணன் வாங்கலை. ஏன்னா அவங்களோட தோற்றத்தை பார்க்கும் போதே தெரியுது இவர்கள்ட்ட இருந்து நம்ம வாங்க வேண்டியது இல்லைன்னு. ஆனா அந்த தாய் அம்மா தந்தா வாங்க மாட்டியாப்பான்னு சொல்லி அளவும் அவர் வாங்கினாரு. அதனால யாரும் இங்க வந்து எனக்கு தாங்க, நான் போகும்போது கொண்டு வந்து தாங்கன்னு தன்னெழுச்சியா கொடுக்குறாங்க. குழந்தைகள் அவங்கள உண்டியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது எல்லாமே தன்னெழுச்சியா நடக்குது, பிடுங்கெல்லாம் இல்லை. ஒரு கட்சி நடத்துது இல்ல, பொதுவாவே அந்த மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்காம நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்கு 40-50 லட்சம் ஃபீஸ் கட்ட முடியுது, ஆனா கட்சி நடத்த உங்களுக்கு காசு இல்லையா அப்படின்னு. அந்த 40 லட்சத்துல கட்சி நடத்திட முடியுமா? ஒரு வருஷம் படிப்பு அது ஒரு பெரிய பங்கா இருக்கும் இல்லையா? அவர் எவ்வளவு போடுவாருங்க. எங்க அண்ணனோட மனைவியெல்லாம் அவங்க நகையெல்லாம் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு தெரியற முடியாது. அதாவது இந்த வலது கை செய்யறதை இடது கைக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது மாதிரி அவர் வீட்டுல இருந்து எடுத்து போடுறதே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எவ்வளவோ வந்து அவருடைய மனைவி கட்சிக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அரசல் புரசலா கேள்விப்பட்டது உண்டு. செய்யாம இல்லை, அதுக்காக அவருடைய எதிர்கால கனவை நாம வந்து ஏன்னு கொஸ்டின் கேட்கலாம் முடியாது.
எங்களுடைய பார்வை, நாங்க அண்ணனை ஏத்துக்கிட்ட விதம் என்னன்னா 80 லட்சம் கோடி 100 கோடி என்ன கோடி கணக்குல லட்ச கோடி கணக்குல கொள்ளை அடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் நெஞ்ச நிமித்துக்கிட்டு மக்களை வந்து அள வச்சுட்டு தெரியுமாம்னா, ஒரு 40 லட்சம் அவருடைய சொந்த பணத்துல அவர் செலவழிக்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கேள்வி கிடையாது. இந்த மனுஷன் வந்தா நல்லது பண்ணுவாரா, இந்த மனுஷன் வந்தா இதை செய்வாரா? ஏன்னா நாங்க நேரடியா பார்த்திருக்கோம், அண்ணன் வந்து பணத்தை பெருசா நினைச்சதே கிடையாது. ஆனா கட்சி நடத்த பணம் வேணும், அதனால அந்த நன்கொடையை நாம வாங்குறோம். ஆனா அவர் சொந்தமா யூஸ் பண்றதுக்காக அதுக்கு மேல பெரிய நாட்டம் காட்டினது கிடையாது. அவர் பெரிய என்ன சொல்றாரு, ஒரு பேப்பர் மாதிரி தான் அவர் பார்ப்பாரு. ஆனா இதை வச்சுதான் கட்சி நடத்தணுங்கும் போது திரள் நிதியை வச்சுதான் வீட்டு வாடகையே வந்து அது கிடையாது. அது உங்க நம்ம திமுக சார்ந்த ஐயா காமாட்சி அவர்களே சொல்லியிருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், அவர் கட்சி பணத்துல இருந்து எடுக்கல, முழுக்க முழுக்க மனைவியின் வருமானம் மற்ற வருமானங்கள் தான். அவருக்கு வீட்டுல விவசாயம் நடக்குது. யாரு, அவருடைய அம்மா விவசாயம் பாக்குறாங்க, நெல் மூட்டைகள் எல்லாம் அதுலயே வந்துடும். அதனால அவருக்கு வந்து கட்சியை நம்பி தான் வாழ்க்கையை ஓட்டணுங்கிற இது கிடையாது. அதனால இதை நீங்க கல்வி வீட்டு இதையும் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு காமாட்சி ஐயாவே சொல்லியிருக்காங்க. வேணா ஒரு தடவை அவர்கிட்ட நீங்க அதை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கட்சி பணத்துல அன்னை வந்து எட்டி கூட பாக்குறது கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. சீமான் அவர்கள் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, அதாவது நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாரையும் சைக்கிள் ஓட்ட சொல்லுவேன், நானே வந்து அதாவது தலைமைச் செயலகத்துக்கு போறதா இருந்தா சைக்கிள்ல தான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து. அது எதுக்கு சொன்னாங்கன்னா, இப்போ இடையில வந்து பெட்ரோல் பற்றாக்குறை வந்தது, எரிவாயு பிரச்சனைகள் வந்தது இல்ல, அப்ப அதை சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிதான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. ஆட்சிக்கு வந்தா அதாவது நீங்க தேர்தல் பிரச்சாரம் போறதுக்கு கூட வந்து வாகனத்துலதான் போறீங்க. இப்போ நீங்க அதுக்கு உதாரணமா நீங்க இப்பவே வந்து சைக்கிள் ஓட்டி பழகி மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கலாமே. எப்படி 10-20 நாள்ல நீங்க மொத்த தொகுதிக்கு எப்படி போக முடியும்? அதே போல சைக்கிள் எல்லாரையும் நான் சைக்கிள் ஓட்ட சொல்லுவேன், நானும் தலைமைச் செயலகத்துக்கு சைக்கிள்ல தான் போவேன் அப்படின்றது வந்து நடக்காத ஒரு விஷயம். நடக்காத ஒண்ணுன்னா அது எதை அடிப்படையா வச்சு சொல்றாருன்னா, காற்று மாசுபட்டுட்டு நிலம் மாசுபட்டுட்டு பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு ஒரே வழி சைக்கிள் தாங்கிறது எல்லா வல்லுநர்களும் சொல்றதுதான். அவர் சொல்றது எல்லாமே அவர் என்ன பிதற்றுறாருங்கிற மாதிரி நீங்க கேட்குற கேள்வி ஏளனப்படுத்துறதெல்லாம் இருக்குது. நீங்க போய் பொருளாதார நிபுணர்கள் இல்ல சூழலியல் நிபுணர்களை பாருங்க, அவங்க இதுக்கு தீர்வு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மிதிவண்டி தான் ஒற்றை தீர்வு அப்படிம்பாங்க. அது செயல்படுத்த ஆல்டர்னேட்டிவ் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து எப்படி குறிப்பிட போறீங்க? இப்போ நகர்ப்புற பகுதியில எல்லாருமே வாகனங்கள் யூஸ் பண்றாங்க, அதை ஆணையா பிறப்பிப்பேன்லாம் சொல்லல, வந்தா நான் நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நடைமுறைப்படுத்துவாரு. அதுக்காக அதை வந்து கண்டிப்பா நீங்க சைக்கிள் ஓட்டி தான் போனவங்களாம் சொல்ற அளவுக்கு அது இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஒருவேளை அதாவது நகர்ப்புற பகுதிகள்ல ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிளை பயன்படுத்துவீங்கன்னு சொல்வீங்களா எப்படின்னு? அதுக்கு ஒரு வரைமுறை வந்து சொல்லியிருக்காங்க. ரோடு அளவை பொறுத்தது. இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிதிவண்டி போகிறதுக்குன்னே தனி பிரிவு இருக்கும். அது மாதிரி நம்மளால ரோடுகளில் சாலைகளில் ஏற்படுத்த முடியும்னா அந்தந்த இடங்கள்ல மிதிவண்டிக்குன்னு நம்ம முடியுமா? இதெல்லாம் ஒரு திட்டம் தான். அந்த இது ஆணை கிடையாது. இது நீங்க போட்டு குழப்பக்கூடாது. இது ஆணை கிடையாது. நான் வந்தா காவலர் காவலர் தவறு செஞ்சா வீட்டுக்கு அனுப்புவேங்கிறது ஆர்டர், ஆணை. அது உறுதியா எடுக்கப்படும் நடவடிக்கை. இது திட்டம். அமல்படுத்தி பார்ப்போம். சில நேரம் அதை எப்படியும் போகலாம், தோல்வியில முடியலாம். ஏன்னா எல்லாராலையும் நீங்க சொல்ற மாதிரி சென்னையில தென் துருவத்துல இருந்து வட துருவத்துக்கு வேலைக்கு வந்தா சைக்கிள்ல வந்து மாளலாம் முடியாது. அதுவும் இந்த கோடை வெயிலெல்லாம் வந்தோம்னா பரலோகம் போக வேண்டியதான். அப்ப யதார்த்தம் அவருக்கு புரிஞ்சிருக்கும், எங்க வசதி வாய்ப்பு இருக்கோ. இதுக்கு மாற்று திட்டமா வேற ஏதாவது மாற்று திட்டம் நிறைய வச்சிருக்காரு. மாற்று திட்டம்ங்கிறது நமக்கு பொல்யூட் ஆகாம இருக்கிறதுக்கு இயற்கை எரிவாயு தான். இயற்கை எரிவாயு மூலமா நாம வந்து கேஸ்கள் உருவாக்கி அதை வந்து நம்ம போக்குவரத்துக்கு என்ன மாற்று திட்டம் வச்சிருக்காரு? போக்குவரத்துக்கு இதுதான், அந்த சைக்கிள்ல போறது. சைக்கிள் இல்ல, மின்சார இது தகடுகள் பொறுத்துறதை பத்தி பேசுறாரு இல்லையா. ஏக்கர் கணக்கான கைவிடப்பட்ட நிலங்கள், மாட்டு பண்ணைகள், கூரைகள் மேல எங்கெல்லாம் மின்சார தகடுகள் பொருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பொருத்தி அதன் மூலமா மின்சாரம் தயாரிக்கிறது. அடுத்தது இயற்கை எரிவாயு மூலமா, எது மக்கிய இலை தலை குப்பை ஆடு மாடு கழிவுகள் மூலமா எரிவாயுகள், இதெல்லாம் நாம கூட்டு சேர்த்து ஒரு முயற்சி. அடுத்து காற்றாலைகள், அடுத்தது கடல் அலை. நான் கேட்கறது வந்து போக்குவரத்துக்கு சொல்ற, பெட்ரோல் டீசலுக்கு மாற்றா அதாவது பொல்யூஷன் இல்லாம கட்டுப்படுத்து. அதான் மின்சாரம் சொன்னேன் இல்லையா, மின்சாரத்துல ஓடக்கூடிய பேட்டரியில ஓடக்கூடிய மிதிவண்டிகள் அதெல்லாம் வந்து அதாவது மின்சார பைக், காரு பைக் எல்லாமே மின்சாரத்துல ஓடுற மாதிரி. பிளஸ் நம்ம எரிவாயுலயே இப்ப ஆட்டோ ஓட்டலாம் இல்லையா, எரிவாயுல ஆட்டோ ஓடுது இல்லையா, தானிகள் ஓடுது. அப்ப இயற்கை எரிவாயுகள் வந்துச்சுன்னா நாம வீட்டுக்கு போக இதுக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு தூரம் நாம வந்து நம்முடைய சோர்ஸ் மூலமாவே, நம்முடைய இயற்கை மூலங்கள் மூலமாவே
என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்துவோம், அவ்வளவுதான். இதெல்லாமே நடைமுறைப்படுத்தினாதான் உறுதியா சொல்ல முடியும். அப்ப நான் இதை செயல்படுத்துவேன்னு தான் சொல்ல முடியும். ஆமா நான் இப்படியே கொண்டு வருவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யதார்த்த சூழ்நிலை வந்து அது சாத்தியமே இல்லாத ஒண்ணா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. செயல்படுத்தி பார்க்கணும். அதனாலதான் அதை வந்து அவர் ஆர்டரா சொல்லல, ஆணை. நான் வந்தா இதை வந்து ஆணையா பிறப்பிப்பேன்னு அவர் சொல்லல. இது திட்டம். இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தி பார்ப்போம். அது வெற்றிகரமா போச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம மாற்றுக்கு அடுத்தடுத்து யோசிக்க. மாற்று ஒரே மாற்று தான். மின்சாரம் எது? சூரிய ஒளி மின்சாரம், இயற்கை எரிவாயு, இதுதான் மாற்று. இதுல என்னென்ன வாகனங்கள் பயன்படுத்த முடியும், அதான். மிதிவண்டி மட்டும் இல்லை, எல்லாமே பயன்படுத்தலாம்.